வணக்கம் நண்பர்களே. துளூரோ இளமை படத்தில் நடித்த அபிநய் என்ற நடிகர் இன்று காலமாகி இருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். கல்லீரல் குறைபாடு காரணமாக அவர் நோய்வாய்ப்பட்டு இன்று காலமாகி இருக்கிறார் அப்படின்றத பார்க்கின்றோம். அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் ஆழ்ந்த இரங்கல்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளங்கள்ல, யூடியூப்ஸ்ல எங்க பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா, இந்த கேபிஒய் பாலா அவர்களை பற்றி, அந்த பையனை பத்தி சகட்டு மேனிக்கு தாறுமாறா எல்லாரும் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது சொல்லி வச்ச மாதிரி, ஒரு அஜெண்டான்னு சொல்லுவோம் இல்லையா, சொல்லி வச்ச மாதிரி திமுகவுடைய ஐடி விங்கிலே சொல்லலாம். ஐடி விங்கில ஏற்பாடு பண்ணி டோட்டலா அவருடைய இமேஜை கொலாப்ஸ் பண்றதுக்கு, டேமேஜ் பண்ற மாதிரி எல்லாம் அந்த திமுக ஆதரவாளர்கள், இந்த அரசியல் ஆதரவாளர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, அவரை வசை பாடினாங்க. இந்த பையன் இவ்வளவு தூரம் செய்யறாருன்னா, அந்த பையன் நான் உரிமையா சொல்றேன், சரிங்களா? அந்த பையன் இவ்வளவு தூரம் செய்யறாருன்னா அவருக்கு பின்னணியில என்ன இருக்குது? இவ்வளவு அவர் டொனேட் பண்ணியிருக்கிறாரு, இவ்வளவு உதவிகள் பண்ணியிருக்கிறாரு. அப்ப அவருக்கு அந்த அளவு வருமானம் வந்திருக்குதா? அதாவது எங்கேயுமே குறை கண்டுபிடிக்கல. இவர் இந்த தவறை செய்து இந்த உதவியை பண்ணியிருக்கிறார் அப்படின்லாம் எந்த ப்ரூஃபும் சொல்லலை. என்ன சொல்றாங்க? இவ்வளவு உதவி பண்ணியிருக்கிறார் என்றால் அவருக்கு அந்த அளவு வருமானம் வந்திருக்கிறதா? இவங்க ஒரு இன்கம் டேக்ஸ் ஏஜென்ட் மாதிரி, இன்கம் டேக்ஸ் ஒரு ஆபீசர்ஸ் லெவல்ல இவங்க எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க, யூடியூபர்ஸ் எல்லாருமே. அப்பயே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அவங்க எல்லாத்தையும் நான் கண்டித்து, அப்படி ஒரு தவறு செய்திருந்தால் இன்கம் டேக்ஸ் பார்க்கும், இல்லை அவர் விஜிலன்ஸுக்கு ஒரு வர அளவுக்கு அவர் எந்த அபிஷியலும் கிடையாது. இல்லை ஒரு பண பரிவர்த்தனைகளை பிழை இருந்ததுன்னா அமலாக்கத்துறை வரப்போகுது. என்ன, இவங்க எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு கேபி பாலாவை பத்தி தாறுமாறா பேசிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு கண்டனத்தை அப்பயே தெரிவிச்சிருந்தோம். இப்பயும் அதே தான் தெரிவிக்கிறோம். அந்த பையன் பாருங்க, இந்த அபிநய் அந்த நடிகருக்கு எந்த நடிகரும் உதவி செய்யல. அதே படத்துல அவர் எந்த படத்துல அறிமுகமானாரோ அதே படத்துல கூட நடித்த தனுஷ் இன்னைக்கு எந்த லெவல்ல, ஒரு டாப் 5 லெவல்ல இருக்கிறார். அவரு கூட திரும்பி பார்க்கல, அவருக்கு எந்த உதவி செய்தாரா அப்படின்றதுக்கெல்லாம் எந்த விதமான ஒரு பதிலும் இல்லை. ஏன்னா அவரு கல்லீரல் குறைபாடால ரொம்ப நாளா நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரு. நோய்வாய்ப்பட்டு அந்த வீடியோலாம் நம்ம பார்த்தோம். அரசாங்கத்துக்கிட்ட அவர் எதிர்பார்க்கிறேன், கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்காக நான் பதிவு செய்திருக்கேன் அப்படிலாம் அவர் பேசியிருந்தார். இப்ப நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு இந்த நோய்வாய்ப்பட்டிருக்கும் போதே இது பாலா அவர்கள் போய் உதவி செய்திருக்கிறார், பண உதவி செய்திருக்கிறார். அந்த வீடியோக்கள்லாம் அப்ப வரல.